ஹலோ பட்டோஸ், இன்னைக்கு நம்ம சூரியோட வெறித்தனமான நடிப்பில் வெளியாயிருக்க கொட்டுக்காளி அந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருக்கீங்கன்னா நண்பா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருவீங்கன்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். சூரியனோட நடிப்பு நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு படத்துலையும் வேற லெவலில் தெறிக்க விட்டுட்ருக்காரு. அதுவும் விடுதலை படத்தில் இவரோட நடிப்பை பார்த்துட்டு எப்பா சாமி சூரியனால் இவ்வளோ தூரம் நடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா, கருடனோட இன்டர்மிஷன் சீனும் கிளைமேக்ஸ் ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் மாஸ் காமிச்சு விட்ருப்பாரு. அதே போல் இந்த கொட்டுக்காளி படத்துலையுமே பார்த்தீங்கன்னா சூரியனோட நடிப்பு வேற லெவலில் இருக்கும். அந்த ஃபைட் சீனும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யதார்த்தமாக நம்ம சூரியனுக்குள்ளே இப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டர் இருக்கா அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் மிரண்டு போகிற அளவுக்கு தான் இன்டர்மிஷன் சீனே அமைஞ்சிருக்கும். இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட டைரக்டர் வினோத் இருக்கார் இல்லையா, அவரோட முதல் படம் கூழாங்கல் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். ஏகப்பட்ட அவார்டுகளை அள்ளி குவிச்ச படம். நம்ம கூழாங்கல் படத்தோட கதையை கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதாவது அவர் குடிச்சிட்டு தினம் வீட்டில் சண்டை போடுறாருன்னு சொல்லிட்டு அவரோட மனைவி தன்னோட கை குழந்தைய கூப்பிட்டுட்டு கோச்சிக்கிட்டு அவங்களோட அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. அவங்கள கூப்பிடுறதுக்காக போகிறவர் இவர் ஸ்கூல் படிக்கிற தன்னோட பையனையும் கூப்பிட்டுட்டு தன்னோட மாமியார் வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை கூப்பிட போனால் இவர் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பி மறுபடியும் இவரோட வீட்டுக்கே வந்துடுவாங்க. அந்த கடுப்பில் அங்கே மாமியார்கிட்டையும் மச்சனன்ட்டையும் சண்டை போட்டுட்டு திருப்பி பஸ்ஸில் ஏறி வரலான்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் அந்த காசை கிழிச்சு போட்டுட்டு ஒத்தையடி பாதையில் நடந்து தான் போகணுங்கிற சூழ்நிலையை உண்டாக்கிடுவார். அந்த ஒத்தையடி பாதையில் அப்பாட்ட அடி வாங்காமல் அவர் ஓடி வந்து அந்த வெயிலில் அவங்க அப்பாவையும் நடக்க விடுவார். இந்த படத்துக்கு கூழாங்கல்னு டைட்டில் வச்சதுக்கு காரணம், இறங்கி அந்த வெயிலில் நடந்து வரும்போது ஒரு கூழாங்கலை தூக்கி வாயில் போட்டிருப்பாரு. ஓ, அதுக்காக தான் கூழாங்கல்னு டைட்டில் வச்சாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா கிளைமேக்ஸில் அந்த கூழாங்கலை கொண்டு வந்து வீட்டில் ஒரு இடத்துல வைப்பார். அதுதான் இந்த படத்துக்கான டைட்டிலுக்கு காரணமே. அந்த படத்தில் முழுக்க அந்த ட்ராவலிங்கை மட்டுமே இந்த சீனெல்லாம் இப்படியெல்லாம் காமிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு யதார்த்தமாக காமிச்சிருப்பாரு. படம் முழுக்கவே பார்த்தீங்கன்னா அப்பா மகனோட அந்த ஃபேஸ் எக்ஸ்பிரஷனு, அங்கே நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அவ்வளோ அருமையாக காமிச்சிருப்பாரு. இந்த கொட்டுக்காளி படத்தோட ஒன்லைன் என்னங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தில் சூரியனோட பேர் பாண்டி, அவரோட முறப்பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணாபென், அவங்களோட பேர் மீனா. 12வது முடித்த உடனேவே நம்மளுக்கு தாய் மாமனை கட்டி வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்தா, இல்லை அந்த பிள்ளை மேல் படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி தான் எல்லாரோடையும் பிரச்சனை பண்ணி அவங்கள காலேஜில் சேர்த்து விட்டுருப்பாரு. ஆனால் காலேஜ் சேர்ந்த நம்ம மீனா அங்கே ஒரு பையனை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. எவ்வளவோ திட்டி பார்த்தோம், அடித்து பார்த்தோம், யார் சொல்லியுமே அவங்க கேட்கவே இல்லைங்கிறதுனால இந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கேருந்து நம்மளுக்கு கொட்டுக்காளிட்ட கூட்டிகிட்டு போகிறது தான் இந்த படத்தோட கதையே. தோனியாவே இருந்தாலும் பேட்டு கிடச்சாதாண்டா சிக்ஸர் அடிக்க முடியுங்கிற மாதிரி நம்ம சூரியனனுக்கு இந்த படம் இன்னொரு பேட்டில் ஃபீல்டு தான். மனுஷன் களத்தில் இறங்கி செஞ்சுருக்காரு. நான் பர்டிகுலராக சொன்ன மாதிரி இன்டர்மிஷன் சீனு வேற லெவலில் இருக்கும். அதே போல் படம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அவர் தொண்டை கட்டின குரல்லே பேசியிருக்கிறது உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குது. அடுத்து இருக்கிற நம்ம அண்ணாபென், அவங்களோட படம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும், ரொம்ப யதார்த்தமாக அந்த கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் அவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஷனே இல்லாமல் நடிக்கணுங்கிறது தான் அவங்க கேரக்டரேவும். எவ்வளவு அடித்தாலும் சரி, எவ்வளவு திட்டினாலும் சரி, எந்தவித எக்ஸ்ப்ரெஷனும் காட்டாமல் அப்படியே உட்காந்துருப்பாங்க. அதே மாதிரி ஆட்டோவில் போகும்போது ஆட்டோவில் மொத்தமாக சாயும் போது கூட அவங்க அப்படியே அதே நிலைப்பாட்டில் உட்காந்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் அவங்க எக்ஸ்ப்ரெஷன் இருக்கும். அதே மாதிரி இவங்க 2 பேர் இல்லாமல் இந்த படத்தில் சொல்லக்கூடிய கேரக்டர்னு சொல்லி சொன்னோம்னா நம்மளுக்கு சூரியோட 2 அக்கா, அதே மாதிரி அண்ணாபெண்ணோட அப்பா கேரக்டரில் வர்றவர். இது இல்லாமல் அந்த சேவலை பலி கொடுக்கறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க. அந்த சேவலுக்கு நெல்லை கொடுத்துக்கிட்டே ஒரு பையன் கூடயே வருவான். அந்த பையனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன பையனாக இருந்தாலும் அவனோட ஆக்டிங்குமே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி அந்த பையனுக்கு ஒரு டைலாக் கொடுத்துருப்பாங்க. உண்மை என்னன்னா ரொம்பவே யதார்த்தமாகவும் நச்சுன்னு நம்ம எல்லாருக்கும் நெத்தியில் அடித்த மாதிரி இருக்கும் அந்த டைலாக்கு. இந்த படத்தில் இசை கிடையாது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். அங்கே இருக்கக்கூடிய லைவ் மூமெண்ட்ஸை அப்படியே கேப்சர் பண்ணி அந்த வண்டியோட சவுண்டாக இருக்கட்டும், அந்த சேவலோட சவுண்டாக இருக்கட்டும், லைவில் கேப்சர் பண்ணதை தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். உண்மை என்னென்னா இதுவும் ஒரு புதுமையான விதமாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. அதே போல் ஒளிப்பதிவு கண்டிப்பாக சொல்லியே ஆகணுங்க. ஏன்னா ஒவ்வொரு சீனையுமே அப்படியே காட்சிப்படுத்தின விதமாக இருக்கட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும்.
ஏன்னா இவங்க வண்டியில் போகும்போது பார்க்கக்கூடிய திசைகளாக இருக்கட்டும், தண்ணி போகக்கூடிய பாலமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக படம் பிடிச்சி இந்த படத்தில் வெறும் ட்ராவலிங் மட்டுமே இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கிளைமேக்ஸில் இந்த பொண்ணுக்கு பேய் விரட்டுற சீனில் தான் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பேய் பிடிச்சிருக்கிறது அந்த பொண்ணுக்கா இல்லை இன்னும் மூட நம்பிக்கையால் சுற்றிட்டு இருக்க இந்த சமூகத்துக்கா அப்படிங்கிறதே நம்மளுக்கு இந்த டைரக்டர் சொல்ல வராரு. ஆனால் கமர்ஷியலாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு படமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸு அப்படின்னு சொல்கிறது என்னென்னா, எல்லாருக்கும் முடிச்ச அப்பா படம் முடிச்சிடா சூப்பர்டா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வர்ற மக்கள் போகுமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா இந்த சமூகத்தில் இருக்க ஒரு பொண்ணோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் முடிவே எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த படத்தில் எந்த அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய ஒரு நல்ல படம் தான். இந்த படத்தை சூரியண்ணாவோட ஆக்டிங்காகவே கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஓகே பட்டோஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி சூரியண்ணாவோட நடிப்பில் உங்களுக்கு எந்த படம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். பாய் பட்டோஸ்.